சென்னை கோயம்பேட்டிலிருந்து கர்நாடகாவிற்கு செல்லும் அனைத்து பேருந்துகளும் பணிமனையிலேயே நிறுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரகுவரன். நாம் தற்போது கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருக்கிறோம். காவிரி விவகாரத்தின் காரணமாக கடந்த ஒரு வாரமாகவே கர்நாடகத்திற்கு பெங்களூர், மைசூர் போன்ற இடங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் தொடர்ச்சியாக இயக்க முடியாத நிலையில் தான் இருக்கிறது. நேற்று தமிழகத்தை சார்ந்த 40க்கும் மேற்பட்ட பேருந்துகள் கர்நாடக மாநிலத்திலே எரிக்கப்பட்டது. இதன் காரணமாக ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கக்கூடிய எந்த ஒரு கர்நாடக பேருந்துமே இயக்கப்படவில்லை. மேலும் கர்நாடகத்தை சார்ந்த 45 பேருந்துகளும் கோயம்பேடு பேருந்து பணிமனையிலே வைக்கப்பட்டு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு 30க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பேருந்துகளுக்கு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த கர்நாடக மாநில தொழிலாளர்களும் போக்குவரத்து தொழிலாளர்களும் இங்கேதான் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையிலே தமிழ்நாடு அரசு போக்குவரத்தின் கழகத்தின் சார்பாக இயக்கக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் அங்கே இருக்கக்கூடிய எல்லை வரைக்கும் இயக்கப்படுகிறது. மேலும் ஓசூர் வரைக்கும் இயக்கப்படுகின்றன. மேலும் நேற்று ஆமுனி பேருந்து 40 பேருந்து எரிக்கப்பட்டதன் காரணமாக நேற்று மதியத்திலிருந்து கர்நாடக மாநிலத்திற்கு தமிழ்நாட்டிலிருந்து இயக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் எந்த பேருந்துமே இயக்கப்படலை. மேலும் அந்த எரிக்கப்பட்ட ஆம்னி பேருந்துகளுக்கு உரிய நிவாரண தொகையை வழங்க வேண்டும் அந்த கர்நாடக அரசு என்று ஆம்னி பேருந்து சங்கத்தினர் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மேலும் இன்று அந்த ஆம்னி சங்கத்தின் சார்பாக பேருந்து சங்கத்தின் சார்பாக இன்று அவசர செயற்குழு ஒன்று கூட இருக்கிறது. அந்த செயற்குழுவில் சில முடிவுகள் எடுப்ப இருப்பதாகவும் அந்த ஆம்னி சங்கத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு வரக்கூடிய காய்கறிகள் இன்று வழக்கம் போல வந்தது. அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமே வந்தது. வேற எந்த வகையான போக்குவரத்துமே எல்லை பகுதியில் இல்லாத நிலைதான் இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் ரகுவரன்.